வணக்கம். நவகிரகங்களை வணங்குனா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு உபயோகமாக இருக்கும். நவகிரகங்கள் 9 கிரகங்களை வணங்கும்போது எந்த கிழமையில் வணங்கணும், என்ன எந்த கிரகத்தை நீங்கள் வணங்குனீங்கன்னா என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவான், அதாவது தலைமை கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானை தான் நம்ம பார்க்க போகிறோம். நவகிரகங்களில் இவர் முதன்மையானவர் இந்த சூரிய பகவான். சூரிய பகவான் அப்படின்னாலே நமக்கெல்லாம் நினைவுக்கு வருவது கண் சம்பந்தம், தலை சம்பந்தமான இதெல்லாம். இப்போ சூரிய பகவானை நம்ம ஜாதகத்தில் 12லையோ 8லையோ 6லையோ இது மாதிரி இருந்தால் பல பிரச்சனைகள் வரும். 6ல் இருந்தால் நோய், எதிரி, கடன், அதாவது கடன் இருப்பாங்க, எதிரி உருவாகுவாங்க, கண் சம்பந்தமான பிரச்சனை வரும். கடன் கொடுத்தா பிடிவாதமாக அதை கொடுக்கவே மாட்டாங்க, நம்ம போய் 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 கேட்டுகிட்டே இருக்கணும். 8ல் இருந்தால் அதாவது சூட்டு சம்பந்தமான ஒரு பிரச்சனை, தலை சம்பந்தமான பிரச்சனை, மருத்துவ பிரச்சனை இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும். நம்மளுடைய பூர்வீக சொத்து கோர்ட்டு கேஸுன்னு அலையக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருப்போம். இது மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கும். 12ல் அயன சயன போகத்தில் இருந்தால் ஒரு ஒழுங்கான ஒரு தூக்கம் வராது, எதையும் நினச்சிட்ருப்போம். ஒரு உடம்பு ஒரு சூடாகவே இருக்கும், ஒரு மிதமான ஒரு வெப்பத்திலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். படுத்தா உடனே உறக்கம் வராது, எதையாவது மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருப்போம். இப்போ இது மாதிரி இதெல்லாம் இருந்தால் இப்போ சூரியனை நம்ம வணங்கும்போது இது மாதிரி பிரச்சனைகள்லாம் தீரும். அதனால தான் ஆவணி ஞாயிறு சூரிய பகவானை வணங்கணும். அன்னைக்கு சைவம் சாப்பிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து சூரியனார் கோயிலுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. எல்லாருமே சூரியனார் கோயிலுக்கு போக முடியாது. அப்போ பக்கத்தில் உள்ள நவகிரகங்களில் சிவபெருமான் கோயிலில் நவகிரகங்கள் கண்டிப்பாக இருக்கும். அப்போ நம்ம போகும்போது நவகிரகங்களுக்கு நீங்கள் ஒரே ஒரு நெய் தீபம் கீழே நெல்லை வச்சிடணும். நெல்லை வச்சுட்டு மேலே ஒரே ஒரு நெய் தீபம், நல்ல தண்டு, வாழைத்தண்டு திரி போடலாம், இல்லை பஞ்சு திரி, நூல் திரி இதெல்லாம் போட்டு ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றலாம். சரி, அப்படி ஏற்றிட்டு ஒரு முறை நீங்கள் சூரிய பகவானை சுற்றி வணங்கிட்டு நடுவில் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் இருப்பார். சிகப்பு கலரில் துணி கட்டிட்டு, சிகப்பும் ஒரு ஆரஞ்சு இள சிவப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் வஸ்திரம் கட்டிட்டு இருப்பார். இப்போ இந்த சூரிய பகவானை வணங்குறதுனால என்னென்ன பிரச்சனை தீரும் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. அரசாங்க வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை தீரும். அதாவது ஒரு அரசாங்க வேலை வேணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அது கிடைக்கும். 2வது, கவர்மெண்ட் வேலையில் இருக்கீங்க, அதில் பல மேலதிகாரியினால் பல பிரச்சனைகள் இருக்குது, தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் விளக்கு போடும் போது, காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் தீரும். அடுத்தது, தலை சம்பந்தமான பிரச்சனை, எந்த நோய் இருந்தாலும் அது தீரும். அடுத்தது, கண் சம்பந்தப்பட்ட நோய் குணமாகும். 2வது, சூரியன் அப்படின்னால தந்தை. நம்மளுடைய ஜாதகத்தில் சூரிய பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம். இப்போ தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அது தீரும். தந்தையோட உங்களுக்கு நல்ல உறவு ஏற்படும். தந்தையோட சொத்து பத்து உங்களுக்கு கிடைக்கும். தந்தையோட நல்ல உறவு நிலை ஏற்படும். தந்தையின் அன்பு பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். சில வீட்டில் பார்த்திங்கன்னா அப்பாவும் பிள்ளையும் அடிச்சுப்பாங்க, ஒத்துமையே இருக்காது. ஆனால் இந்த சூரிய பகவானை நீங்கள் இது மாதிரி விளக்கு போட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணி நீங்கள் வணங்கும் போது உங்களுக்கு தந்தையோட ஒரு நல்ல உறவு ஏற்படும். அதே மாதிரி உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அது நல்லாகும். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் சூரிய திசை வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை கிடக்கும். வேலை அப்படின்னாலே சூரிய திசை தான். சூரியன் சனி ரெண்டும் நல்லா இருந்தால் தான் அரசாங்க வேலை எந்த வேலையாக நிரந்தரமாக இருக்கணும், நல்ல லாபம் வரணும்னா சூரியனும் சனியும் நல்ல இடத்துல இருக்கணும். அப்போ சூரிய பகவானுக்கு
நீங்கள் வந்து நல்ல இது மாதிரி விளக்கு போட்டு வேண்டும் போது நல்ல வேலை கிடைக்கும். அரசியல் அப்படின்னாலே சூரியன் குரு தான். அப்போ அரசியலில் இருக்கிறவங்க நல்ல ஒரு அரசியல்வாதின்னு பேர் வாங்கணும், மக்களுக்கு நல்ல திட்டங்கள்லாம் செய்யணும், அரசியலில் நின்று நிலச்சி இருக்கணும், நல்ல பெயர் எடுக்கணும் அப்படின்னாலே சூரிய பகவானை வணங்கணும். அப்போ அவங்களாம் என்ன பண்ணணுன்னா, சூரியன் ஞாயிற்றுக்கிழமை அன்று மதியம் 1 to 2 சூரிய ஓரையில் சூரியனார் கோயிலில் இருக்கணும். அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சூரிய ஓரையில் வந்து சூரிய பகவானை வணங்கும் போது அந்த கோயிலில் உள்ள வைப்ரேஷன் அத்தனையும் வந்து இந்த ஜாதகர் மேலே படும்போது ஒரு நல்ல வைப்ரேஷன், நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், அது மாதிரி உண்டு. அப்போ அரசியலில் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலை வேணும்னு வேண்டியிருக்கீங்க, சரி என்ன பண்ணலாம், பக்கத்தில் சரி உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் சூரியனார் கோயிலுக்கு போகலாம். போய் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உங்கள் பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லி 1 to 2 அந்த சூரியனார் கோயிலில் உட்காந்து அர்ச்சனை பண்ணி நீங்கள் நெய் தீபம் போட்டு இது மாதிரி வணங்கிட்டு வரும்போது ரொம்ப ரொம்ப நல்லது கிடைக்கும். அதே மாதிரி குடும்பத் தலைவன், வீட்டில் குடும்பத் தலைவனோட பிரச்சனைகள் எல்லாம் தீரும். நீங்கள் பேங்க்கில் வந்து பாஸ்புக் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நாளில் வந்து நீங்கள் சூரிய பகவானை வணங்கிட்டு பேங்க்கில் பாஸ்புக் ஓப்பன் பண்ணிங்கன்னா சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு டெபாசிட் பண்ணலாம், ஒரு இது பண்ணலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க, செஞ்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு. சூரிய பகவானை வந்து ஞாயிற்றுக்கிழமையில் கும்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. கீழே வந்து நெல்லை வச்சுருங்க, மேலே வந்து ஒரே ஒரு நெய் தீபம் வச்சு வணங்குங்க. அதே நேரம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க. கோதுமையும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கோதுமையும் வந்து நீங்கள் சூரிய பகவானுக்கு உள்ளது தான். இப்போ அந்த கோதுமையும் நீங்கள் பயன்படுத்தும் போது சப்பாத்தி இதெல்லாம் செஞ்சு சூரிய பகவானுக்கு அங்கே வந்து நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அது மாதிரி செய்யுங்க. அந்த கோதுமையினால் செய்யப்பட்ட அந்த தின்பண்டங்களை நீங்கள் வந்து கோயிலில் வந்து இருக்கிறவங்களுக்கு தானமாக பூரி வாங்கி கொடுக்கலாம், சப்பாத்தி இது மாதிரி வாங்கி கொடுக்கலாம். கோதுமையினால் செய்யக்கூடிய தின்பண்டங்கள் வந்து எவ்வளவோ இருக்குது. கோதுமை அல்வா இருக்குது, அது மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் செஞ்சு, கோதுமை புட்டு இருக்குது, கோதுமை கொழுக்கட்டை இருக்குது, இதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொண்டு போய் கோயிலில் இருக்கிறவங்களுக்கு தானம் பண்ணிவிட்டு நீங்களும் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல நல்ல ஒரு பலன் வந்து ஏற்படும். செஞ்சு பாருங்கள். சூரியன் நல்லா இருந்தால் தான் ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் சூரியன் நல்லா இருந்தால் தான் வேலை நல்லா இருக்கும். எத்தனையோ பேர் அரசாங்க வேலையில் இருப்பாங்க, நிம்மதியே இல்லாமல் இருப்பாங்க. அப்போ சூரியன் சரியில்லாத இடத்துல இருக்கும். சனி பகவானோட சூரியன் சேர்ந்து இரண்டும் சரியில்லாத இடத்துல இருந்தால் அந்த வேலை வாங்கினதுலேருந்து அவங்களுக்கு, அந்த அரசாங்க வேலை வாங்கினதுலேருந்து அவங்களுக்கு வந்து ஒரு போராட்டமாகவே இருக்கும். அதனால் இதெல்லாம் நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. எனவே சூரியனை சாந்தப்படுத்த, சூரியனை நம்ம வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இதை செஞ்சு பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் இந்த பதிவை பார்த்தோன்னே உங்கள் ஜாதகத்தில் இது மாதிரி பிரச்சனை இருந்தால் நீங்கள் வந்து பண்ணுங்கள். வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் என்னை தொடர்பு இந்த பதிவில் கீழே போயிட்டுருக்கிற எண்ணில் என்னை தொடர்பு கொள்ளலாம். எந்த சந்தேகமும் இருந்தாலும்